Hi everyone, welcome to SR Academy. 8th ஸ்டாண்டர்ட் திறன் ஒர்க் புக்கு இங்கிலீஷ். இதில் 5th லெசனில் ஐ கேன் டூ இருக்குது. அதில் இந்த லெட்டர் ரைட்டிங் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே போட்ட வீடியோவில் மிஸ் ஆகுது, அதனால் நான் இதை திரும்பவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் இருக்கு இல்லையா, இங்கே என்ன சார் போடுறது? ஃப்ரம் இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயர் அது என்னவோ அதை எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய அட்ரஸை எழுதுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிறேன். ரைட் அ பர்மிஷன் லெட்டர் டு த லைப்ரரியன் டு விசிட் த பப்ளிக் லைப்ரரி. ஒரு பப்ளிக் லைப்ரரியை விசிட் பண்ணுறதுக்கு, ஒரு பர்மிஷன் வாங்கிறதுக்கு லெட்டர் அனுப்புங்க. யாருக்கு சார் அனுப்பணும்? பப்ளிக் லைப்ரரியனுக்கு அனுப்பணும். ஃப்ரம் என்பதில் உங்களோட பெயரை எழுதி, உங்களுடைய பெயரை எழுதி உங்களுடைய அட்ரஸை தெளிவாக எழுதுங்க. அவ்வளோதான். அடுத்தது டு யாருக்கு? லைப்ரரியனுக்கு தான் எழுதணும். த லைப்ரரியன் பப்ளிக் லைப்ரரி அப்படின்னு போட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த ஊர் டவுன் இருக்குதோ அதை 3வது வரியில் எழுதுங்க. இங்கே எழுதுங்க. அதுக்கு அடுத்தது அது எந்த மாவட்டமோ அதை இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டரை நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டாலே போதும். பாருங்கள், ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், சப்ஜெக்ட் கிராண்ட் பர்மிஷன் டு விசிட் பப்ளிக் லைப்ரரி. ஸோ இங்கே ஐ எம் சூரிய பிரகாஷ், இங்கே உங்கள் பேரை எழுதுங்க. நான் சூரிய பிரகாஷ்னு ஒரு பேர் போட்டிருக்கேன், உங்களோட பேரை எழுதுங்க. எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு. ஐ வுட் லைக் டு விசிட் த பப்ளிக் லைப்ரரி லொக்கேட்டட் அட். என்னங்க சார் இங்கே டேஷ் போட்டு விட்டுருக்கீங்க, இங்கே என்ன சார் எழுதணும் அப்படின்னா அந்த டவுன் பேர் எழுத சொன்னேன் இல்லையா, அதை இங்கே எழுதுங்க. I kindly request your permission to visit the public library on 5/11/2025. I assure you that I will follow all library rules and return on time. இது மட்டுமே போதுமானது. தேங்கிங் யூ அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன சார் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பெயரை மீண்டும் எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.